இது வெற்றி ஊர்வலமா, விழிப்புணர்வு பிரச்சாரமா? பொதுமக்களிடையே அதிமுகவிற்கு மாபெரும் சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணியும் பிரச்சாரமும் நடைபெற்றது. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம் பகுதியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் பேரவை மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணியும் பிரச்சாரமும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செல்வபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கின்ற கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், பொதுமக்களை நேரடியாக சந்தித்து திமுகவின் அவலங்களை எடுத்துரைக்கும் விதமாகவும், அதிமுக ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் ஒரு பகுதியாக பேருந்தில் ஏறிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேருந்து பயணிகளையும் சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து தேவேந்திர வீதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு அப்பகுதி பன்னாடியார் சார்பாக மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பின்னர் அப்பகுதி மக்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களான தாலிக்கு தங்கம் உட்பட எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும், 4 ஆண்டுகளில் திமுக அரசு மக்களுக்காக எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்து தருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். கண்டிப்பா எடப்பாடியோட ஆட்சி எல்லாரும் மக்கள் விரும்புறாங்க. கண்டிப்பா 6 மாசத்துல வந்துடும். நம்ம கோயம்புத்தூருக்கு நம்ம பகுதிக்கெல்லாம் நம்ம எவ்வளவு செஞ்சோம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமா கொடுக்காத பட்டாவெல்லாம் வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொடுத்தோம். ஆமா, அதே போல UGD எல்லாமே இப்ப இந்த மெயின் ரோடு, அதே போல கோயம்புத்தூருக்கு நம்ம தொகுதிக்கு தனியாக கல்லூரி கொண்டு வந்தோம். கோயம்புத்தூருக்கு GH அரசு மருத்துவமனை மேம்படுத்தினோம். ஆர்ட் சர்ஜரி அங்கேயே பண்றோம். அப்படி நிறைய கொண்டு வந்தோம். 4 வருஷம் திமுக ஒண்ணுமே பண்ணல. மீண்டும் விடுபட்ட திட்டங்களை செய்யணும்னா அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வருவார். நிறைய அதை இதையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்ல கூட்டணி மத்தியில இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாம் வாங்கணும்னா நம்ம அண்ணா திமுக தான் வாங்க முடியாது. எதுவுமே வாங்குறது இல்லை. நிறைய ஃபண்ட் எல்லாம் இப்ப கேட்கறதே இல்லை. அதெல்லாம் நிறைய வரும். நம்ம இருக்கும்போது நிறைய ஃபண்ட் வாங்கினா கண்டிப்பா எல்லாமே நல்லா இருக்கும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி, எடப்பாடி அமையும். நீங்க ஆதரவு. சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியும் பிரச்சாரமும் வெற்றி ஊர்வலம் போல மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த பிரச்சார பயணத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட MGR இளைஞரணி தலைவர் கருப்பசாமி,
பகுதி கழக செயலாளர் கௌதம், மாவட்ட கழக துணை செயலாளர் செல்வதுரை, பொருளாளர் கருப்பசாமி, பகுதி கழக தலைவர் காட்டுதுரை, தகவல் தொடர்பு துறை தெற்கு மாவட்ட செயலாளர் சசிகுமார் உட்பட கழகத்தின் சார்பு அணி நிர்வாகிகள் உட்பட தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.